நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukundam Sun Oil. இது powered by Jayachandran Gold House. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சூப்பரான கருத்தோட தான் நான் வந்திருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்காவோட ஃப்ரெண்டை அக்கான்னு சொல்லலாம், தங்கச்சியோட ஃப்ரெண்டை தங்கச்சின்னு சொல்லலாம், அதே மாதிரி மனைவியோட ஃப்ரெண்டை மனைவின்னு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல ஆண்கள் தப்பான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஆண்கள் வாழ்க்கையில் கன்னாக இருக்கலாம், ஆனால் பிறர் மனைவி மீது கண்ணாக இருக்கவே கூடாது. இது திருவள்ளுவர் கூட வேற ஒரு ஸ்டைலில் சொல்லியிருக்கிறாரு. அதான் நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த நல்ல கருத்தோட இந்த வார எபிசோட் நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த வார எபிசோட் ஒரு ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருக்க போகுது. அதுக்கு வர்ற கெஸ்ட் 3 பேருமே கேரண்டி. யார் அவங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த 3 பெண்கள் யார் அப்படிங்கிறத லெஃப்ட்குள்ளே பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட எபிசோடுக்கு 3 தேவதைகள் வந்திருக்கிறாங்க. பாரதி ராஜா சார் படத்தில் டூயட்லாம் வர்ற மாதிரியே நான் எங்கே அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வருவாங்களோ அப்படிலாம் சொல்லி தேடணும். பட் நீங்களே ஹீரோயின் மாதிரி தான் இருக்கிறீங்க. வெல்கம் டு த ஷோ. பாரபட்சம் பார்க்காம போய் பேச வேண்டியிருக்கு. ஓகே, முதலாவது உட்காந்துருக்கவங்க இவங்க ஒரு நல்ல நடிகை. இன்னும் ரொம்ப சூப்பராக சொல்லணும்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன ஓகே ஓகே படத்தில் ஒரு ஹீரோயின், கிட்டத்தட்ட இவங்களும் ஹீரோயின் தான் படத்தில். அந்த லெவலுக்கு ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் சந்தானம் நாடோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. மதுமிதா, வெல்கம் டு தி ஷோ அண்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு சூப்பர் ஹிட் படம் பண்ணதுதான். எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஓகே ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு அந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கிடைச்ச பெஸ்ட் கமெண்ட் அப்படின்னா? எல்லார்கிட்ட இருந்துமே கிடைச்சது. ஜாக்கி சான் கொண்டு அப்ரிஷியேட் பண்ணாரா? சார்ஜ் பஸ் முதல் கொண்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. வெரி குட், வெரி குட். ஜார்ஜ் பஸ், ஆமா, தேனடன்னு சொல்லிட்டாரு அவரே. அவரே வெரி குட், வெரி குட். ஆடியன்ஸ் வெளியே வரும்போதே நான் ஆக்சுவலா அந்த பல்லு அந்த விக் எல்லாம் வச்சு அடையாளமே தெரியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ண நடிக்கும் போதே. அதனால மேம் இன்டர்வியூலாம் கொடுப்பீங்க தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லா டேரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போதே ஒரு குட்டி குழந்தை கேட்டுச்சு இன்டர்வல் டைம்ல, நீங்க தானே அதுல தேனடை, எங்க அம்மா கேட்க சொன்னாங்க அப்படின்னு. ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தியேட்டர் ஃபுல்லா அப்படியே பரவிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே அடையாளம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஓகே, என்ன டெங்கு காய்ச்சல் மாதிரி சொல்றீங்க, தியேட்டர் பூரா பரவிடுச்சு அப்படின்ற மாதிரி. தியேட்டரே உங்களை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆமா, ஓகே, உங்களோட சீக்வன்ஸ் நிறைய சீன்ஸ்க்கு நிறைய கிளாப்ஸும் கிடைச்சது. அண்ட் வெல்கம் டு தி ஷோ மதுமிதா. ஓகே, அது ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான் அந்த முக்கியமான கேள்வியை கேட்டாகணும். ஒரு நல்ல நடிகை, அதெல்லாம் தாண்டி வந்த உடனே அது 3 பேரும் இப்படியே கையை கோர்த்துக்கிட்டே வந்தீங்க. அதெல்லாம் சரி, இங்கே எதையோ தேடினீங்களே, என்ன தேடினீங்க? வணக்கம் தலைவான் சொல்லலாம். வணக்கம் சொன்னீங்களா? அது அப்பா, அது முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமா? வேண்டாம் இல்லங்கன்னு சொன்னேன். ஓகே ஓகே, நல்லது. ஐடியா கொடுத்தது இவங்க தான். அதான், அதனால தான் நான் அவங்கள்ட்ட கேட்டேன். கரெக்டாக இருந்தாலும் உங்கள் வணக்கம் நல்லா இருந்துச்சு. சுஜாதா, வெல்கம் டு தி ஷோ. 3வது உட்காந்துருக்கோங்க. அவங்களும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டிங்கில் அண்ட் அவங்க எல்லாருக்குமே நிறைய பரிச்சயம். நாகலட்சுமி, வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் 3 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ட்ரெஸ்ஸே இவ்வளோ யூனிஃபார்மாக இருக்கு. ஆமாம், எவ்வளோ வருஷமா? நீங்கள் சொல்லுங்கள். நானும் இவ்வளோ ரொம்ப வருஷமா பழக்கம். அவ எனக்கு இந்த குட்டி லேட்டஸ்டாக தான் பழக்கமாச்சு. இருந்தாலும் ரொம்ப நாள் பழகின மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் நல்லா விளையாடுவீங்களா? ஜெயிப்பீங்களா? நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. பார்த்துருக்கீங்களா இந்த ஷோ? பார்த்துருக்கேன். ஓகே, சூப்பர். நீங்களும் பார்த்துருக்கீங்களா? ரூல்ஸ் எல்லாம் ஏதாவது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுமா? இல்ல வேண்டாம், அதெல்லாம் தேவைப்பட. ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 3 பேருமே ரெடியாக இருக்காங்க கேம் விளையாடுறதுக்கு. அண்ட் இந்த தைரியத்தை பாராட்டியே உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றோம். அதான் கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஆரம்பத்திலே. ஓகே, ஹாப்பியா? கிரீன் ட்ரெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப முக்கியமானது இல்லை அதெல்லாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 1000 பாயிண்ட்ஸும் கொடுத்துட்றோம். இது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இங்கே கேம் விளையாடுறதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க இந்த 1000 பாயிண்ட். இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் ரீடைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட் காத்துட்ருக்கு. அண்ட் நீங்கள் விளையாட போகிற முதல் ரவுண்டு குரூப்பில் டூப். நீங்கள் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வியூவர்ஸ், நீங்களும் தயாராக இருங்க. இந்த எபிசோட இறுதியில் உங்களுக்கும் ஒரு SMS கொஸ்டின் காத்துட்ருக்கு. ஸோ குரூப்பில் டூப் ரவுண்ட் நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். அண்ட் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன். இதில் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இந்த 3 பேர் இங்கே நிற்பாங்க. 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். அந்த ஒரு டூப்பை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இன்னைக்கு எந்த ப்ரொஃபஷனல் சேர்ந்தவங்க இங்கே வர போகிறாங்க, எந்த மாதிரி குரூப் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்கணுன்னா லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம்.
யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உழைப்பாளர்கள். மூட்டை தூக்குறவங்க. இது ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க இது வந்து ரொம்ப நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க. 2 பேர். ஒருத்தர் டூப். அந்த டூப்பை தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸில் பார்த்து அப்சர்வ் பண்ணி நீங்கள் டூப்பை சொல்லணும். ரெடியாக இருங்க பஸரில். உங்கள் 3 பேருக்கும் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது நீங்க தான் மதுமிதா. பியா? என்ன காரணம்? அவரு முழிச்சிட்டே இருக்காரு. மத்த 2 பேர் தூங்குறாங்களா? இல்ல, அந்த மூட்டை மேல ரொம்ப என்ன சொல்றது கவனமா இருக்காங்க. அவர் கொஞ்சம் முழிச்சிட்டே இருக்காரு. கொஞ்சம் முழிச்சிட்டே இருக்காரு. ஆமா, அது பாருங்க உங்களுக்கு கூட எப்படி முழிக்கிறாரு. யார் அவரு? பி. அதான் ரீசனா? அதான் ரீசன். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கு. ஓ ஓகே ஓகே. மதுமிதா வந்து பயங்கரமா திங்க் பண்ணி பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணிருக்காங்க. செகண்ட் பஸர் பிரஸ் பண்ண சுஜாதா நீங்க தான். சி தான். என்ன ரீசன்? ஒரு 2-3 வாட்டி மூட்டை இது மாதிரி தூக்குறவங்கள பார்த்துருக்கேன், கஷ்டப்படுறாங்க பாவம் அப்படின்னு. ஸோ அந்த பொசிஷன், அவர் மூட்டை வச்சிருக்கிற ஸ்டைல், அது வச்சு சொல்கிறேன். அதுக்கு ஏதாவது ஸ்டைல் இருக்கான்னு அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அப்படி வச்சுக்குவாங்கல்ல. நிறையா மூட்டை தூக்குறவங்க அந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஷோல்டர் கிட்ட இங்கே இல்லை 3 பேரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வச்சுருக்காங்க. அதான் 3 பேரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டைல் தான் நான் நிறையா அந்த மூட்டை தூக்குறவங்கள பார்த்துருக்கேன். எந்த ஸ்டைல் நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க? குழம்பிட்டணும். இல்லை குழப்பிட்டீங்க. வழக்கமாக செய்கிறது தான். ஆக்சுவலி நீங்க ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறீங்க, டூப்பை கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரிஜினல் டூப்பை தான் கண்டுபிடிக்கிறீங்க. இவ்வளோ தூரம் மாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி தொண்டையெல்லாம் வலிக்குது எனக்கு. பி தான் டூப்ளிகேட். இப்போ இப்படி பி தான் சொன்னோன்னா நாங்கள் அப்படியே ப்ரைஸ் கொடுத்துட்டு போயிடுறதா? ஒருத்தர் லாக் பண்ண டூப்பை இன்னொருத்தர் லாக் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் பி சொல்ல முடியாது. நீங்கள் புதுசாக ஒரிஜினலை கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே ஓகே. அதுலேயும் அவர் தான் அக்மார்க் ஒரிஜினலா. இப்போ டூப் சொல்லுங்க. டூப்னா தெரியுமா? டூப்னா இவர் தான் சொல்லுவேன். பி சொல்லக்கூடாதுங்க. அவங்க டூப்னா என்னடா ஏ தான் சொல்லி ஆகணும். நான் ஏ ஆர் சில உங்களுக்கு ஏ மேல தான் டவுட் ஜாஸ்தி. ஆமா ஆமா. அதுக்கு என்ன காரணம்? அவர் மூட்டையை தலை மேல தூக்கி வச்சிருக்காரு. அவர் மூட்டை அவர் எங்கேயோ தூக்கி வச்சிருக்காரு உங்களுக்கு. ஓகே, அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. நீங்க ஏ சொல்லிட்டீங்க. சுஜாதா ஏ டூப்னு லாக் பண்ணிட்டாங்க. நாகலட்சுமி வேற வழியே இல்ல, நீங்க சி தான் டூப்னு சொல்லி ஆகணும். பட் யார் மேல டவுட் இருக்கு? எனக்கு ஏ மேல தான் டவுட் இருக்கு. என்ன காரணம்? இல்ல, எப்பப்பா நீங்க கரெக்டா கண்டுபிடிப்பீங்க, சீக்கிரம் மூட்டையை இறக்கணும்ன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது அவருக்கு. ஏன்னா ஒரிஜினலா தூக்குறவங்க வந்து என்ன தூக்கி தூக்கி பழக்கப்பட்டவங்க. ஸோ எவ்வளவு வெயிட் இருந்தாலும் தூக்கி எடுத்துட்டு போவாங்க. இவர் வந்து இப்ப சீக்கிரம் சொல்லி தொலைங்களா, நாங்க மூட்டையை இறக்கி வைக்கிறோன்ற மாதிரியே இருக்கு அவர் ரியாக்ஷன். இருக்காரு ஏ. ஓ சூப்பர் சூப்பர். நாங்க சீல டயலாக் மறந்துட்டா முழிப்போம்ல, அதே மாதிரி முழிச்சிட்டு அந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்காரா? சூப்பர். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா. ஆனா வேற வழியில நீங்க சி தான் டூப் பண்ணி லாக் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணது மதுமிதா, நீங்க வந்து பி டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. சுஜாதா நீங்க ஏ டூப்னு லாக் பண்ணிருக்கீங்க. கடைசியா பஸர் பிரஸ் பண்ணனால நாகலட்சுமி நீங்க சி டூப்னு லாக் பண்ணி ஆகணும். செகண்ட் சான்ஸ்ல உங்க மூட்டை கீழே இருக்க மூட்டையை அப்படி எடுத்து அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க செகண்ட் சான்ஸ்ல. அது பார்க்கலாமா? 3 பேருமே செகண்ட் சான்ஸ் விளையாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. பட் அந்த செகண்ட் சான்ஸ் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குரூப்ல டூப் ரவுண்ட் விளையாண்டுட்டு இருக்கோம். இதுல 3 பேருமே ஒருத்தர் டூப் அண்ட் லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க விளையாட போறது இவங்களுக்கான செகண்ட் சான்ஸ். இதுல அவங்க தனித்தனியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் மதுமிதா நீங்க டூப்னு லாக் பண்ண பி தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. பார்க்கலாமா? ஓகே சூப்பர். பி நீங்க ரெடியா? பார்த்தீங்களா? என்ன தெரிஞ்சது? இல்லை மறுபடியும் அவர் முழிக்கிறாருன்னு தெரிஞ்சது. கரெக்டா மார்க் பார்த்து நிக்கிறாருன்னு தெரிஞ்சது. ஆமா, அது நாங்க சொல்லி கொடுத்தோம். அது கரெக்டா பண்ணிட்டாரு. ஆனா அவர் ஏன் முழிக்கிறாரு? மொழியே அப்படிதான் பாருங்க. பாருங்க, பாத்தீங்களா? மாத்திட்டாரு. அவர் என்ன என்னைய பாக்குறாரு, நான் பேசினா என்னைய பாக்குறாரு. இப்ப நம்ம பார்த்து அப்படி பாப்போம். அவர் இது பாருங்க, அப்படி பாக்குறாரு. அப்படி பாக்குறாரு. அதனால தான் அவர் செஞ்ச வேலையை நீங்க பார்க்கவே இல்லை. அதையும் பார்த்தேன், இதையும் பார்த்துட்டீங்க. அவர் தான் கன்ஃபார்மா சொல்றீங்க. இல்ல மீதி 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதுல
சுஜாதா நீங்க டூப்னு லாக் பண்ணது ஏ. ஏயோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப அழகா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாரு. தாத்தா எப்படி டூப்பா இல்ல இப்பதான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஒருத்தரை? ஓகே சூப்பர். டவுட் இருக்கு. அடுத்து பார்த்து சி பார்த்துட்டு மொத்தமா கன்ஃபியூஸ் ஆகிக்கலான்றீங்களா? சொல்றேன். கரெக்டா சாக்கிடலாம்னு இருக்காங்க. நாங்க அந்த வேலையில தான் ரொம்ப தெளிவா இருக்கோம். இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்கணும். அது வந்து லட்சுமி நீங்க வந்து டூப்னு லாக் பண்ண சியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். இது உங்களுடைய லாஸ்ட் சான்ஸ். திரும்ப நீங்க டூப்பை லாக் பண்ண போறீங்க. மதுமிதா உங்களை தான் ஸ்டார்ட் பண்றோம். பி தான். ஏன்னா இவங்க 2 பேர் செஞ்ச வேலையில வந்து அந்த ப்ரொசீஜர் கரெக்டா இருந்தது. மூட்டையை தூக்கி தோல் மேல போட்டு அப்படி வைக்கணும். அவரு இதை வேற இழுக்க சொல்லிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி இழுத்து போட்டுட்டு இருந்தார். பி தான். ஓகே சூப்பர். அவர் வந்து பக்கத்துல தானே இருக்குன்னு சொல்லி டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிட்டாரு. ஸ்மார்ட்னஸ் ரொம்ப முக்கியம் இல்ல? ப்ரொஃபஷனல் பாருங்க, தட்டுல சாப்பாடு போட்டு தானே குழம்பு ஊத்துறோம். குழம்பு ஊத்திட்டு சாப்பாடு போடுறது இல்ல. அதே மாதிரி அவங்க வேலையில மூட்டையை தூக்கி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மீதி வேலை. இல்ல பரவாயில்ல இருக்குங்க. பி டூப்பாவே இருந்துட்டு போட்டோம். நீங்க ஜெயிச்சு நல்லா வாங்க. அது போதும் எங்களுக்கு. ஸோ மதுமிதா வந்து பி தான் டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நல்லா கொடுத்தாங்க ஒரு விளக்கம். அது என்னங்க தட்டுல சாப்பாடு போட்டுட்டு தானே குழம்பு ஊத்துறோம். குழம்பு ஊத்திட்டு சாப்பாடு போடுறது இல்லையே. போட்டா சாப்பிட முடியாதா? கண்டிப்பா கொஞ்சம் அது ப்ரொசீஜர் மிஸ் ஆகும் இல்லையா? ப்ரொசீஜர் மிஸ் ஆகுது. ஓ ஓகே ஓகே. அதாவது இங்க பக்கத்துல இருக்க மூட்டையை வந்து தோல் மேல ஏத்தி வச்சு அப்புறம் இறக்கி அதான் அது கத்திட்டு இருப்பாங்க இல்லையா? எத்தனை வருஷம் கத்திட்டு இது இருப்பாங்க. மேல அவர் பேசுறாரு, நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். சீக்கிரம் முடியுமா? நீ ஏன் பேசிட்டு இருக்க? ஓகே மதுமிதா வந்து பி டூப்னு லாக் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க சுஜாதா. நானும் பி தான். ஏல இருந்து இப்ப மாத்திக்கிறீங்க. ஆமா, ஏன்னா அப்ப பி வந்து இவ சொல்லிட்டா சொல்ல முடியாதுங்கறனால. ஓகே இல்ல இப்ப மாத்துனதுக்காக 100 பாயிண்ட் போச்சு. ஐயோ ஓகே நோ ப்ராப்ளம். பி தான். இன்னொரு 200 போய்டும். டோட்டலா 300 போய்டும். இல்ல பி தான். ஓகே ஏல இருந்து பிக்கு மாத்திட்டாங்க சுஜாதா. நீங்க சொல்லுங்க நாகலட்சுமி. ஏ. ஏற்கனவே சி இருந்தது இல்லையா? சில இருந்து ஏக்கு மாத்துறீங்களா? என்ன ரீசன்? இல்ல யூஸ்வலா அந்த மூட்டை தூக்குறவங்க தான் அந்த கொக்கி இருக்குல்ல, அதை அப்படி ப்ரெஸ் பண்ணி தான் எடுத்து மூட்டை தூக்கி போடுவாங்க. பட் இவங்க 2 பேரும் அந்த கொக்கி ப்ரெஸ் பண்ணி போட்டாங்க. பட் அவர் வந்து அந்த கொக்கி யூஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே அந்த மூட்டை மட்டும் அப்படியே எடுத்து வச்சிட்டு இருந்தாரு. அதனால எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ சில இருந்து நீங்க ஏக்கு மாத்துனக்கா 100 போச்சு. தப்பான இன்னொரு 200. உங்களுக்கு அதே ரூல் தான். கார்த்திக், அந்த மூட்டையில என்ன உண்மையாவே நெல் அரிசியா? ஆமா நெல்லு தான். அது இருக்கா இல்ல வெறும் தோலா? இவ்வளவு டீடைல்ஸ் கேக்குறீங்க. இப்ப யாருங்கறத ஆராய்ச்சி பண்றது இல்ல. கொலகேஸ் ஆராய்ச்சி பண்ண வந்தீங்களா? நெல்லு தான் நெல்லு. அந்த வெயிட் தூக்குனத வச்சு நம்ம சொல்லலாம். வெயிட்டா தான் இருக்கும். ஓகே இது ரொம்ப குழப்பமா தான் இருக்கு. சோ நம்ம ரொம்ப திங்க் பண்ண தேவையில்ல. லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிர போகுது யார் உண்மையான டூப் அப்படின்னு. தேங்க்ஸ்பா. நான் ஐபிஎல் மாதிரி இது ஃபிக்ஸிங் எதுவும் பண்றீங்களா? வந்துட்டார்ல அவர் டூப் இல்ல எனக்கு மார்க் போடல அள்ளு விட்டுருக்கோம்ல. நீங்க கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிடுறோம் உங்களுக்கு. சூப்பர்ங்க. வெரி குட். வணக்கண்ணே. ஏண்ணே நல்லா விளையாண்டிங்கண்ணே. சூப்பர்ண்ணே. பேர் சொல்லுங்கண்ணே. முருகன். வெரி குட். அதான் முருகன் வந்து அவங்க மார்க்கில் விளையாண்டுருக்கிறீங்க. ஓகே சூப்பர்ண்ணே. அவங்க அந்த கொக்கிய விஷயத்தை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க 2 பேர் முகத்தை பார்த்தீங்களா? இப்படி ஆயிடுச்சு. பி என்னட்டு கொடுங்க. திருட்டு மொழி முழிக்கிறாரு நாங்களே. வணக்கண்ணே. உங்கள் பேர் என்ன? சலீம். ஓகே எத்தனை வருஷமா இருக்கீங்க என் தொழிலில்? 25 வருஷமா இருக்கிறேன். 25 வருஷமா இருக்கீங்க. வெரி குட்ண்ணே. உங்களை வந்து அவங்க தான் திருட்டு மொழி முழிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இந்த ஜாங்கரி என்ன சொல்ல போறீங்க அவங்கள்ட்ட? சலீம்க்கு ஒரு சலாம். ஏய் சிப் சிப் சொல்லிரு. இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பண்றீங்க? அது எங்களுக்குள்ள
உங்களுக்குள்ள என்ன? அது ஒரு ஒரு குஜால் பண்ற ஒரு விஷயம். ஐயோ, இந்த ஷோவை சனிக்கிழமை 7 மணில இருந்து 11 மணிக்கு மாத்தணும் போலயே. அண்ணே அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, தப்பு தானே? சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் தப்பு. இது புது ரவுண்டா இருக்கே. அந்த மாதிரி தப்பு. அந்த மாதிரி தப்பு. எவ்வளவு நல்லவரா இருக்காரு. பாத்தீங்களா? அதுக்கு உங்களை பார்த்தா சொன்னாரு அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கறத சொல்றது தப்பு அப்படிங்கறாரு. அது என்னையே சொல்றாரா? எப்பா நான் வரலப்பா, அண்ணே ஒரே ஜாலி தான் போல. ஏய் வெக்கா படுறாரு. ஓகே அண்ணே, வணக்கண்ணே. உங்க பேர் என்ன? ராஜ். ராஜ். ஓகே சூப்பர்ண்ணே. விரும்மாண்டி மிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க. நீங்க எத்தனை வருஷமாண்ணே இருக்கீங்க? 20 வருஷம். 20 வருஷமா இருக்கீங்க. சூப்பர்ண்ணே சூப்பர். அந்த மீசைக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? லட்சுமா இல்லை சின்ன வயசுலேருந்து வைப்பேன். சின்ன வயசுலேருந்தே மீசை இப்படி தான் இருக்குமா? நிறச்சி போயா? இல்லை வைக்க ஆரம்பிச்சிருந்தா அப்படி வைப்பேன். வைக்க ஆரம்பிச்சிருந்தே இப்படி தான் வச்சிருக்கீங்களா? ஆமாம். ஓகே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. நல்லா பயங்கரமா இருக்குண்ணே. ஓகே உங்களுக்கு பயப்படுவாங்களா அவங்க இந்த மீசையெல்லாம் கண்டு? உங்கள் ஏரியாவில்? இல்லை அதெல்லாம் கிடையாது. எந்த ஏரியாண்ணே நீ? தாம்பரம். ஓகே சூப்பர் சூப்பர். 3 பேருமே ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் சலீமண்ணே என்ஜாய். ஓகே ஓகே வெக்கப்படுறார். சரி இதுக்கு மேலே நீங்கள் சரிண்ணே நீ கிளம்புங்க, ரெஸ்ட் எடுத்துக்கண்ணே. ஓகே பை பை. பாவம் அவர் இனிமேல் தூக்கமே வராது ஒரு வாரத்துக்கு. சுத்த போகிறாரு தாம்பரம் ஏரியாவில், இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க போகிறாரு. உங்கள் ஸ்கோர் என்னாச்சுன்னு கவலைப்பட்டீங்களா கொஞ்சமாவது? போனால் போகட்டும் சொல்றீங்க போடான்னு. அவள் தானே அவர் கிடைச்சதுக்கு எனக்கு இந்த போடாலாம் எவ்வளவோ மேல். ஓகே சூப்பர். இதில் வந்து நாகலட்சுமி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எதை டூப்புன்னு சொல்லியிருந்தீங்க? சி. மாற்றினதுக்கா 100 பாயிண்ட் மட்டும் குறைஞ்சிச்சு. நீங்கள் இப்போ 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அந்த செகண்ட் சான்ஸை. வெரி பிரில்லியன்ட் நீங்கள். ஸோ சுஜாதா நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன நடந்துச்சு? மாத்துனீங்களா? ஏதானே சொல்லிருந்தீங்க ஃபர்ஸ்ட்? ஆமா ஃபர்ஸ்ட் ஏதா சொன்னேன். அதே வச்சுக்கலாமா? இவள பார்த்து சொல்லல. அவர் இங்க இருக்கிறத அப்படி வச்சிட்டாரு. ரெண்டாவது நீங்க சொன்ன பாயிண்ட் இப்படி இங்க இருக்கிற மூட்டை எடுத்து இங்க வைக்க எதுக்காக வந்து இப்படி தூக்கி அப்புறம் அப்படி வைக்கணும்னு டவுட் வந்தது. நம்மளுடைய வேலை இங்க இருக்க முடியத்துக்கு இங்க வைக்கணும். அவர் நிக்கிறது, நடக்கிறது, பாக்குறது, கண் பார்வை இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி இருந்தது. ஆனா அவர் தான் ரியலுங்கிறது வந்து நிஜமாவே கண்டுபிடிக்க முடியல. ஓகே வெரி குட் வெரி குட். நீ என்ன எப்படி பேசினாலும் உங்களுக்கு 300 பாயிண்ட் போனதுதான். நீங்க 700 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இதுதான் நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் தப்பான டூப் சொன்னதுனால 200 மட்டும் கம்மியாகுது. நீங்க 800 பாயிண்ட்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ரவுண்ட்ல கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சதுக்காக நாகலட்சுமி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் காத்துட்டு இருக்கு. நாகலட்சுமி உங்களுக்கு smartshoppers.in வழங்கும் ஒரு இன்டர்நெட் ரேடியோ 7000 rupees மதிப்பிலான ஒரு இன்டர்நெட் ரேடியோ உங்களுக்கு பரிசா காத்துட்டு இருக்கு. வாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ரொம்ப சூப்பராக விளையாண்டா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெஷலாக ப்ரைஸஸ்லாம் கிடைக்கும். அது இல்லாமல் கடைசியாக ஒரு பெரிய ப்ரைஸும் காத்துட்ருக்கு. சரியா? நீங்கள் 2 பேரும் அடுத்த 2 ரவுண்டாவது சுமாராவது விளையாடுங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்த ரவுண்டு வந்து சிரிச்சா போச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரவுண்டு. பட் அந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். இப்போ நம்ம விளையாட போகிறது செகண்ட் ரவுண்டு சிரிச்சா போச்சு. இந்த ரவுண்டில் வந்து ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்காமல் இருக்கணும். இவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அண்ட் எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறதுக்காக சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உள்ள தயாராக இருக்காங்க. யார் அவங்கன்றதை லிஃப்ட்குள்ளே பார்க்கலாம். கான்செப்ட் என்ன? பொதுவா லைவ் ஷோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பாட்டியம்மா ஒரு லைவ் பண்ணா எப்படி இருக்கும், ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினா எப்படி இருக்கும்னு நீங்க ஆமா நிகழ்ச்சி விளங்கிரும். இந்த வாரம் ஓடாத படத்துடைய இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. முதல்ல அந்த படத்துடைய ப்ரொடியூசரை கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஹிம். வாங்க மிஸ்டர் விண்ணை தாண்டி வருவாயா மகேஷ். விண்ணை தாண்டி வருவையா மகேஷ் எல்லாம் அந்த காலம் மேடம். இப்போ வீட்டை தாண்டி வருவியா மகேஷ்னு ஏகப்பட்ட கடன்காரனுங்க வாசல்ல நிற்கிறானுங்க மேடம். அவங்களுக்கு டேக்கா குத்துட்டு வர்றது பெரும்பாடாக ஆகிப்போச்சு மேடம். ஒரு ப்ரொடியூசர்னால இப்படி பல கஷ்டங்களை தாங்கி தான் ஆகணும். ஓகே சார், உங்களுடைய முதல் ப்ரொடக்ஷன் எது?
என்னோட ப்ரொடக்ஷனே என் மூத்த பையன் தான் மேடம். வயசு 27 அந்த தருதல கூட இப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டுன்னு ஓடி போயிடுச்சு மேடம். ஓ அப்படின்னா உங்க ப்ரொடக்ஷன்ல வெளிவந்து ஓடினது அது ஒண்ணு தானே சொல்லுங்க. அதான் உண்மைதான் மேடம். ஓகே சார், உங்களை பத்தி சொல்லுங்க. என்னை பத்தி சொல்லணும்னா என்னத்த சொல்றது மேடம், எனக்கு 1க்கு 2 பொண்டாட்டி மேடம். ஆனா ஒருத்தி கூட என் பேச்சை கேட்க மாட்டான் மேடம். சமத்து. உங்களை பத்தினா உங்களை பத்தி இல்ல சார், உங்களுடைய சினிமா வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. சாரி மேடம், அதை கேட்டீங்களா? நானும் சினிமா எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு துண்டை உதறி தோல்ல போட்டுன்னு சொந்த கார்ல கம்பீரமா கிளம்புன மேடம். இப்போ அதே துண்டை தலையில போட்டுக்கின்னு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம். என்ன சொல்றீங்க சார்? ஏதோ சிங்கப்பூர் போக விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்றீங்க. சிங்கப்பூரா? தோ இருக்கிற சிங்கப்பெருமான் கோயிலுக்கு கூட என்னால போக முடியாதுமா. நீ வேற வெறுப்பேத்தாதீங்க மேடம். ஒரு நல்ல திரைப்படம் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் கையில தானே இருக்கு. அதெல்லாம் அந்த காலம் பாட்டிமா. இப்ப நல்ல படம், மொக்க படம், ஓடுற படம், ஓடாத படம் எல்லாமே அரசியல்வாதிங்க கையில தாங்குது பாட்டிமா. ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங். வெரி இன்ட்ரெஸ்டிங்கா? இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கின பணத்தையும் கட்ட முடியாம நானே ரோடா ஒழிச்சிட்டு இருக்கிறேன். நீங்க வேற கடுப்பேத்தாதீங்க காமினி. ஓகே சார், கூல் கூல். கரெக்டா தாமா சொல்றீங்க. பீஸா பர்கர்னு சாப்பிட்டுட்டு இருந்த நானு இன்னைக்கு வரைக்கும் கூழ்தாமா குடிச்சிட்டு இருக்கேன். ஓகே சார், உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உங்க படத்துடைய டைரக்டர் பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஹிம். Ready, cause here we go, ladies, this one's for you. Lakshmi Padmini, Vidya, Rekha, Sita, Geeta, oh Lalita. No, you know I gotta get with ya. Come on girls, can I kiss ya? Wanna be with ya, my Chandrika, wanna be with ya, yo. I miss ya, wanna hold you girl and make you mine. Wanna hold you girl, baby, all the time. Meena, Meena, oh Marina, girls, girls, you know I need ya. Come on girls, give it up to me. Manmadan, that's who I be. ஹலோ, உங்களை மாதிரி ஒரு ஆளை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அச்சச்சோ, நீங்க நினைக்கிற அந்த மாதிரி ஆள் நான் இல்ல சார். ஹலோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட கூடாதுன்னு நான் முன்கூட்டியே சொன்னேன். ஹலோ, அது இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் தாங்க நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். உன்னை கூட தாண்டா நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். டேய் மேடம், 4 கோடியில படம் எடுத்து தரேன்னு சொல்லி 3 கோடியை கதை டிஸ்கஷனுக்கே காலி பண்ணிட்டான் மேடம். டேய் அது கூட போனா போது பரவாயில்லடா, மீதி 1 கோடி என்னடா பண்ண? அந்த 1 கோடியை பல கோடி ஆக்கிறதுக்கு தான் ஹாலிவுட்ல இருந்து ஹீரோயினை இறக்குறேன். அப்படியே 2 லோடு ஜெல்லி 1 லோடு கல்லு இறக்குடா, வீடாவது கட்டிக்குவேன். அப்படியே நானும் ஒரு வீடு கட்டிக்கிறேன் சார். அதுக்கு ஏமா அவனை முட்டிக்கிற? தள்ளி போமா. அம்மா இவ்வளவு பேசுறாரு சார், யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவரை தெரியலையா? இவர் தாங்க உங்க படத்துடைய ப்ரொடியூசர். ஹலோ சார், என்ன சார் இங்க நிக்கிறீங்க? ஏன் நடுரோட்டில் நிக்கலன்னு பாக்குறியா? டேய் அது ஒண்ணு தாண்டா நடக்கல. அப்படி உங்க படத்துடைய கதை தான் என்ன? அடி சனியம் முடிச்சவல அதத்தான் சொல்றேன் சொல்லி ஷூட்டிங் முடிற வரைக்கும் சொல்லவே இல்லையா? டேய் இப்பயாச்சும் சொல்ற அந்த படத்தோட கதை தான் என்னடா? ஹலோ ஹலோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹலோ, நான் யார் தெரியுமா? சண்டை போடாதீங்க. ஏமா சண்டை போட உனக்கு கொண்டை போட சொல்றேன், தள்ளி போ. டேய் இவன் கதையை சொல்றேன். இல்ல சார், அவரை அடிக்காதீங்க சார். என் கையை பிடிச்சுக்கங்க நீங்க. ஐயோ கையை மட்டும் பிடிங்க. ஓகே சார், சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே சார், நீங்க சொல்லுங்க உங்க படத்துடைய கதை தான் என்ன? அதுக்கு முன்னாடி என் கதையை கேளுங்க. சொல்லுங்க. சினிமாவுல போய் படம் டைரக்ஷன் பண்ண போறேன்னு முதல்ல எங்க அப்பா கிட்ட தான் சொன்னேன். சகுனமே சரியில்லையாடா? உடனே எங்க அப்பா கிழக்க பார்த்து நில்லுன்னு சொன்னாரு. நானும் ஒரு சுத்தி நின்னேன். டேய் அறிவு கெட்ட மடையா. இல்ல சார், டேய் அறிவு கெட்ட மடையா, நீ நிக்கிற இடம் வடக்கு, எது கிழக்குன்னு வடக்குன்னு டைரக்ஷனே உனக்கு தெரியல, நீ எல்லாம் எங்கடா சினிமாவுல டைரக்ஷன் பண்ணி கிழிக்க போறன்னு கேட்டாரு. சார் அதை விடுங்க சார், அவன் வந்து க்ளோஸ் அப் ஷாட் எது லாங் ஷாட் எதுன்னு வித்தியாசமே தெரியாம படம் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கு நான் எவ்வளவோ மேல். ஓகே சார், உங்க படத்தை பத்தி சொல்லுங்க. என் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜனங்க ரொம்ப ரசிச்சாங்க. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் ஏன்னே தெரியல, யாருமே தியேட்டருக்குள்ளே வரல. எங்க இருந்து வருவாங்க, எப்ப இன்டர்வல் விடுவாங்கன்னு எதிர்பார்த்து நின்றாங்களே, விட்ட உடனே ஓடிட்டானுங்க. ஹலோ, அப்ப முடிவு பண்ண அடுத்த படத்துல இருந்து இன்டர்வல விடக்கூடாதுன்னு. உங்க படத்துடைய ஹீரோ பத்தி சொல்லுங்க. மேடம் அந்த ஹீரோ விடுங்க மேடம், அந்த ஹீரோயின் எனக்கு கொடுத்த டார்ச்சர் தான் மேடம் தாங்கவே முடியல. என்ன சொல்றீங்க சார்? பொதுவா நீங்க தானே எல்லா ஹீரோயினுக்கும் டார்ச்சர் கொடுப்பீங்க. மேடம் அது இல்ல மேடம், ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸை போட்டு நடிக்க சொன்னா எக்ஸ்ட்ரா 2 லட்சம் கேட்குறான். ஏதோ எனக்கு மட்டும் தான் போட்டு காட்ட சொன்ன மாதிரி. நான் என்ன போட்டு காட்டட்டுமா? ஏன் நான் வேணா போட்டு காட்டட்டுமா? ஆமா அது இப்ப ரொம்ப முக்கியம்.
கேள்வியை கேளுமா. ஓகே சார், அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. உங்க படத்துடைய மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டரை நீங்க இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டீங்க. என்ன அவரை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டேன். எதுக்கு சார் கஷ்டப்பட்டீங்க? அவரு போட்டோவை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சு கொடுத்துப்பாங்க. ஹலோ, அந்த கண்டுபிடிப்புலாம் இல்லைங்க. என் படத்துக்கேத்த ஒரு மியூசிக் டைரக்டரை எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா தேடி கண்டுபிடிச்சேன். மேடம், அவன் பொய் சொல்றான் மேடம். நான் சொல்றான் மேடம். அந்த மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு டியூன் போடுறான்னா அவன் முதல்ல ரூம் போடுறான்றான் மேடம். ஏமா நீ அதே முள்ளே இருப்பியா? நீ வேறமா? நானும் ரூம் போட்டு கொடுத்தேன் மேடம். அவனை டியூன் போட சொன்னா அடிக்கடிக்கு பாக்கு போடுறான். 6 மணி ஆனா பெக்க போடுறான். ரொம்ப போதை ஏறிச்சுன்னா இவன் கூட வந்து சண்டை போடுறான் மேடம். டியூனை தவிர மீதி எல்லாத்தையும் போட்டிருக்காருன்னு சொல்லுங்க. அதான் போடுறான். ஓகே சார், அடுத்த ஒரு கேள்வி. உங்க படம் இப்ப என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பத்தி நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. எவண்டி உன்னை பெத்தான் பார்ட் 2 படம் எடுத்துட்டு இருக்கு. என்னது? அது இன்னும் பார்ட் 1 வரலையாடா? சார், பார்ட் 1க்காக கதை ரெடி பண்ணேன். அது சரியா வரல. அதனால அதை விட்டுட்டு இப்ப பார்ட் 2 படம் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க எடுத்த படம் எந்த படம் தான் ஓடி இருக்கு? படம் எங்க ஓடிச்சு? படம் பார்த்த ஆடியன்ஸ் தான் தியேட்டரை விட்டு ஓடுனானுங்க. ஆமா சார், சரியா சொன்னீங்க. சரியா தான். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். 3 பேருக்குமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இது சிரிச்சா போச்சு ரவுண்டில் ரொம்ப நல்ல விஷயம். 3 பேருமே நீங்கள் சிரிக்கல அப்படிங்கிறதுனால என்னுடைய மேத்தமெட்டிக்ஸ்க்கு வேலையே இல்லாமல் போச்சு. ஐயோ, அடுத்த ரவுண்டுக்கு வந்து எனர்ஜி டானிக். எனர்ஜி டானிக்கா? ஓகே, நல்லா சாப்பிடுங்க டானிக்லாம். அண்ட் ஸ்கோர்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. நாகலட்சுமி நீங்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. மதுமிதா நீங்கள் 800ல் இருக்கீங்க. அண்ட் சுஜாதா நீங்கள் 700ல் இருக்கீங்க. ஸ்கோர்ஸ் எதுவுமே மாறல. அண்ட் வாழ்த்துக்கள். இந்த ரவுண்டில் 3 பேருமே சிரிக்கல அப்படிங்கிறதுனால இந்த ரவுண்டில் உங்களுக்கு கொடுக்குறதா இருந்த அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து அடுத்த ரவுண்டுக்கு மாறிடும். ஓகே, அதில் யார் சூப்பராக? இதில் நாங்கள் சண்டைலாம் போட மாட்டோம். யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துருங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். அது அடுத்த ரவுண்டில் நல்லா விளையாடுறவங்களுக்கு கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேயா? இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்குது. அதுதான் மாற்றி யோசி. அந்த மாற்றி யோசி ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நம்ம கடைசி ரவுண்ட் மாத்தி யோசி ரவுண்ட் இப்போ விளையாட போறோம். இந்த ரவுண்டில் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். ஓகே, 2 மினிட்ஸ் டைம் தருவோம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மி பண்ண மாட்டோம். எவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிறீங்களோ அதை பொறுத்து ஸ்கோர்ஸ் கம்மியாகும். அதிகபட்சம் 300 பாயிண்ட்ஸ் கம்மியாகலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரவுண்டில். முதல்ல விளையாட போகிறது மேக்ஸிமம் பாயிண்ட் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க தான். 900 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிற நாகலட்சுமி நீங்கள் தான். வாங்க. ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். செட்டு ரொம்ப அழகா இருக்கு. ஏன் நான் கேள்வியே கேட்கலையாங்க? இந்த ஷர்ட் கலரும் ரொம்ப அழகா இருக்கு. ஸ்டாப் பண்ணிடலாம். நான் கொஸ்டினே கேட்கல, ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிட்டீங்க. ஆன்சர் முடிவு பண்ணிட்டு வந்தீங்களா ஆன்சர்லாம்? இல்லை இருங்க, சீரியஸாகவே என்னன்னா ஆரம்பிக்கவே இல்லை. நான் கொஸ்டின் கேட்டாதானே நீங்கள் பேசலாம். அதனால் திரும்ப விளையாடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து. நான் கொஸ்டின் கேட்ட பிறகு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். இது ரொம்ப புதுசாக இருக்குது. நீங்கள் இருங்க. ஐயோ, ஓகே, திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். செட்டு ரொம்ப அழகா இருக்கு. என்னடா இல்லைங்க, நான் கொஸ்டின் கேட்டு அதுக்கு தான் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஆன்சர் சொல்லணும். ஜென்ரலாகவே சம்மந்தமே இல்லாமல் 2 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம்னு நினச்சிங்களா? நோ, ஃபர்ஸ்ட்லேருந்து. ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு ரவுண்டு? இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே தெளிவாக கேட்டேன். ரூல்ஸ் புரிஞ்சா. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு சம்மந்தம் புரிஞ்சா மாதிரி தான். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏன் 3 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? செட்டு கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த செட்டு கலரா? ஷர்ட் எங்க வாங்குனீங்க? வேற என்ன கொஸ்டின் இருக்கு அடுத்து என்கிட்ட கேட்கறதுக்கு? கொஞ்சம் ஏசி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஏசி கம்மியா இருக்கா? எனக்கு வாட்டர் மெலன்னா ரொம்ப பிடிக்கும். வாட்டர்? மாம்பழம் தான் நிறைய கிடைக்குது. எங்க கிடைக்குது? என்னோட சொந்த ஊர் வந்து ஆந்திரா. சொந்த ஊர் ஆந்திராவா? உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. ஏன் கண்ணா? இந்த வாட்ச் எங்க வாங்குனீங்க? ஏன் வாட்சா கேக்குறீங்க? இந்த ஷூ ஏன் ஒயிட் அண்ட் பிளாக் ரெட்னு போட்டிருக்கீங்க? வேற என்ன கலர் இருக்கு அதுல? ஜீன்ஸ் ஏன் கிழிஞ்சிருக்கு? ஏன் ஜீன்ஸா? இந்த லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. எந்த லைட்ஸ்லாம்? இந்த டிசைன் கூட ரொம்ப அழகா இருக்கு. இந்த டிசைனா? இந்த ஒயிட் கலர் நல்லா இருக்குல்ல? பவுட் தானே நீங்க? ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு தானே ஆன்சர் பண்ணீங்க. வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸே கேளுங்க. இருங்க, எதையும் தேடாதீங்க. மைக்கே தோடு அங்க கேளுங்க. அவுட் அது கேளுங்க ஒரு வாட்டி. ஆமான்னு சொல்லுங்க, அப்பதான் வருவாங்க. இல்ல இல்ல இல்ல. ஏன் இல்ல? இல்ல. இப்போ ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க? இந்த மாதிரி அப்பயே கேப் விட்டாங்க.
அவுட்டுங்க நிஜமா. ஐயோ இந்த ஒரு ரவுண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே. அவுட்டு. இதுல டவுட்டா? எனக்கு இந்த ரவுண்ட் பிடிக்கவே இல்ல. எனக்கும் இப்பெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் விளையாடுறாங்க எல்லாருமே. அவுட்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, அவுட்டாகவே விளையாட மாட்டாங்க. நல்லா விளையாடுங்க. வெல் பிளேட் ப்ளீஸ். நாகலட்சுமி தொடர்ந்து அடுத்ததா இந்த ரவுண்ட் விளையாட போறது நீங்க தான். மதுமிதா ரெடியா? வாங்க. ரெடியா நீங்க? ரூல்ஸ்லாம் புரிஞ்சதில்ல? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். வேற என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு பூனைங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். பூனைங்க இல்லையா? சமையல் எனக்கு பிடிச்சது இல்ல சமையல் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது. சமையலே பிடிக்காதா? நீங்க தாடி டிஃப்ரெண்டா வச்சிருக்கீங்கல்ல? நானா? எங்க அம்மா சீக்கிரமா ஷூட் முடிஞ்சு வந்துருன்னு சொன்னாங்க. எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? நாங்க 3 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்குமே. எதனால அப்படி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? லிப்ஸ்டிக் வேற மாத்தணும்னு நினைச்சேன், அதை மட்டும் மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா? இந்த மோதிரம் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க வாங்கினேன்? அந்த கடையில வாங்கினேன். எந்த கடையில? ஜாங்கிரிங்கிற பேரை கேட்டாலே உடனே நான் திரும்பி பார்க்குறேன். அது ஸ்வீட் ஸ்டாலாக இருந்தால் கூட. ஸ்வீட் ஸ்டாலில் போய் ஜாங்கிரி கேட்டால் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்களா? தேனடந்த கேரக்டர் ரொம்ப அப்படி ரீச் ஆயிடுச்சு. கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. தேனடையா கேரக்டர் பேர்? சந்தானம் சார் கூட நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படியா? வேற என்ன சொன்னார் சந்தானம் சார்? எனக்கு ரெஸ்டாரண்ட் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். எந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்கும்? சினிமா பார்த்தேன் லேட்டஸ்டா. வழக்கையன் பார்த்தேன். நல்லா இருந்துச்சா படம்? அப்புறம் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய சீரியல்ஸ் பண்ணுறீங்க? என்ன எவ்வளோ நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு? 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். பரவாயில்லையா? இந்த காமெடி ப்ரோக்ராமில் போது நிறுத்துன்னு சொன்னீங்களே, உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லலாமா? இப்போ சொல்லணுன்றீங்களா? எனக்கு அடுத்து சுஜாதா அம்மா தான் விளையாட போகிறாங்க. அவங்க நல்லா விளையாடுவாங்களா? ஐயோ நாகலட்சுமி அக்கா வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், இப்படி சொதப்பிட்டாங்களே. சொதப்பிட்டாங்களா? அப்புறம் டைம் என்னாச்சு? டைமா? நான் வாட்ச் கட்டல. ஏன் வாட்ச் கட்டல? சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். அவுட் தானே? ஏன் இவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க? நான் அழகாக சிரிக்கிறேனா? ஆமாம். ஓ, இது பேர் தான் அழகில்ல மயங்கறதா? அந்த சைடா குதிங்க போய். இங்கே இதுக்கப்புறம் என்ன வேலை? அப்படி போய் குதிச்சுட்டு அப்படியே இருங்க. அண்ட் அடுத்ததா இன்னும் ஒரே ஒருத்தர் தான் விளையாடணும். சுஜாதா நீங்கள் தான் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த ரவுண்டில் ஜெயிப்பீங்களா? என் பொண்ணு 8th பாஸ் ஆகி 9th போயிட்டா. 8th பாஸ் ஆகி? எங்கள் வீட்டு ஹாலில் வந்து ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்குது. வேற என்ன சிலையெல்லாம் இருக்குது? என் குட்டி பொண்ணு செம்ம வாள். என்ன வயசா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில் தான் இந்த செருப்பு புதுசாக வாங்கினேன். எங்கே வாங்கினீங்க? மெரினா பீச்சுக்கு போகலான்னு இருக்கேன். இப்பயா? ஐஜி ஆஃபீஸில் எங்கள் அக்கா ஒர்க் பண்ணுறாங்க. ஐஜி ஆஃபீஸ்லையா? எங்கள் அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தார். உங்கள் அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டரா? எங்கள் அண்ணனை பார்த்தாலே எனக்கு பயம். ஏன் பயம்? நான் டெய்லி இவ்வளோ சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவீங்க? சாப்பாட்டு விஷயத்துல வந்து மதுமிதா வந்து அழகில வந்து என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, இப்ப வரீங்களா? முதல்ல இருந்து அதான் அவுட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுவா, அக்கா அக்கான்னு கூப்பிடுவான்னு? இப்ப அவுட் ஆயிட்டி. அதெல்லாம் இல்லன்னு கவுண்டர் சொல்லிட்டீங்க. அதெல்லாம் அப்படியே அவுட். அதெல்லாம் பதில் இல்ல, இருக்கட்டும், பரவாயில்ல. நல்லா பதில் சொன்னீங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். மாத்தியோ ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த ரவுண்ட்ல 3 பேருமே அவுட் ஆயிருக்காங்க. அண்ட் ஆரம்பத்திலே போன ரவுண்ட்லேயே கொடுக்காம விட்ட அந்த ஸ்பெஷல் ப்ரைஸும் இந்த ரவுண்டில் தான் கொடுக்க போகிறேன். யார் ரொம்ப நேரம் விளையாண்டிங்களோ அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கோர் சொல்ல போகிறேன். ஸ்கோர் சொன்னோன்னே யார் அந்த பெரிய ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிய போகுது. பட் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் விடணும் இல்லையா? ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். மாத்தியோசி ரவுண்டுக்கான ஸ்கோர்ஸ் இப்போ நாம தெரிஞ்சுக்க போகிறோம். இது தெரிஞ்சாதான் வின்னர் யார் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இந்த ரவுண்டில் ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கம்மியாயிடும். ஓகே, அந்த வகையில் ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனது சுஜாதா நீங்கள் தான். நீங்கள் ஏற்கனவே 700 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க, -300. இப்போ நீங்கள் 400 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டு 200 பாயிண்ட்ஸ் எழுந்தது வந்து நாகலட்சுமி நீங்கள் தான். நீங்கள் ஏற்கனவே 900 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க, ஒரு 200 இருந்து நீங்கள் இப்போ 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ரவுண்டில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டைம் விளையாண்டு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுந்திருக்கிறது மதுமிதா நீங்கள் தான். ஏற்கனவே 800ல் இருந்தீங்க, இப்போ 100 பாயிண்ட்ஸ் இருந்து நீங்களும் 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்போ டை பிரேக்கரில் தான் ரிசல்ட்டே தெரிய போகுது. நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் பஸர் ப்ரெஸ் பண்ணணும். யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ
கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும். தப்பா ஆன்சர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பிரைஸ் இன்னொருத்தருக்கு போயிடும். ஓகே ஓகே ஓகே. படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன? ஹன்சிகா மோத்வானி. வெரி குட் வெரி குட். அது கரெக்டான ஆன்சர் கொடுத்து மதுமிதா நீங்க எபிசோட வின் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வின்னர் ஆயிருக்கீங்க. நீங்க ரன்னர் பரவாயில்ல. தேர்ட் பிளேஸ்ல வந்தா நம்ம வருத்தப்படணும். மற்றபடி வருத்தமே பட மாட்டீங்களா? வெரி குட். நல்ல எண்ணத்துல இருக்கீங்க. ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுக்கணும். அதுக்கு எங்களுக்கு சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. அந்த வழி கிடையாது. சீஃப் கெஸ்ட்டுக்கு தான் போவீங்களா? சீஃப் தான். சுஜாதா மேடம் தான் வந்து. ஏய் கிளாப் பண்ணுங்க. வாங்க சுஜாதா மேடம். இந்த கடைசி ரவுண்டில் ரொம்ப நல்லா விளையாண்டது வந்து மதுமிதா. அதாவது முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டைம் வந்து விளையாண்டுருக்காங்க இந்த மாத்தியோசி ரவுண்டில். அதுக்காக அவங்களுக்கு ஸ்டைல் ஒன் அடியார் வழங்கும் 5000 rupees மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். இன்னைக்கு எபிசோடோட வின்னர் மதுமிதாக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு மைக்ரோவேவ் அவன். இதில் நீங்கள் ஜாங்கிரிலாம் சுற்றி சாப்பிடலாம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு எபிசோடில் ரன்னர் அப் வின் பண்ணியிருக்காரு. அதாவது கடைசி வரைக்கும் அப்படியே வந்தாங்க. டை பிரேக்கர் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நாகலட்சுமி உங்களுக்கு வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் ஹேம்பர். வாங்க. மூன்றாம் இடத்தை பிடித்த சுஜாதா அவர்களுக்கு ஆழ்வார்பேட் ஜூட் எம்போரியம் வழங்கும் 2500 ரூபாய் மதிப்பிலான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஒரு வாட்டி ஆடியன்ஸுக்கு உங்க அந்த அந்த இது அந்த குஜால் அது இல்ல சிப் சிப் பஸ் பஸ். சிப் சிப் பஸ் அங்க அந்த பக்கம் பார்த்து இன்னொரு வாட்டி அதை நான் பார்க்க விரும்பலப்பா. அப்பா ரொம்ப நல்லா இருந்தது. எனக்காக இது ஒண்ணு சொல்லுங்க. அதுனா நீங்க லோக்கல்னா நாங்கலாம் தர லோக்கல். அது அது சொல்லுங்க. நீங்க லோக்கல்னா நாங்க தர லோக்கல். அது ஆக்சன் இல்லாம நார்மலாவே சொல்லலாம். கரெக்டா பொருந்தது. சில பேருக்கு தான் பொருந்தும் அந்த டயலாக். அது உங்களுக்கு பொருந்தது. நமக்கெல்லாம் பொருந்திடும். இல்ல உங்களுக்கு நல்லா நமக்கு பொருந்தும். விளங்கிரும். ஓகே சூப்பர். ரொம்ப சந்தோஷம் நீங்க 3 பேர் இந்த எபிசோடுக்கு வந்ததுக்கு. ரொம்ப வந்து ஒரு கலர்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப பிரைட்டா இருந்தது. ஓகே ஒன்ஸ் அகைன் உங்க 3 பேருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி என்டையர் டீம் சார்பாக எங்களுடைய விஷயத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அர்ஜன்ஸ் பாபா ஃப்ரம் சிவகார்த்திகேயன் இன் SVS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ்.